பிரசித்தி பெற்ற பொத்தக்காளான் விளை திருக்கல்யாண மாதா திருத்தலத்தின் 113வது ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு தூத்துக்குடி மறைமாவட்ட ஆயர் ஸ்டீபன் தலைமையில் பெருவிழா திருப்பலி தேரோட்டம் நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே உள்ள பொத்தன்காளன் விளை திருக்கல்யாண மாதா திருத்தலமானது சுற்றுவட்டார பகுதிகளில் மிகவும் பிரசித்தி பெற்றதாகும். இந்தியாவிலேயே 3 இடங்களில் இத்திருக்கல்யாண மாதா காட்சியளிக்கிறார்கள். பிரான்ஸ், பாண்டிச்சேரி மற்றும் சாத்தான்குளம் அருகே உள்ள பொத்தக்காளன் விளை திருக்கல்யாண மாதா திருத்தலமாகும். இத்திருத்தல தேரோட்ட திருவிழா ஆண்டுதோறும் வெகு விமரிசையாக நடைபெறும். அதன்படி இந்த ஆண்டு 113வது ஆண்டு தேரோட்ட திருவிழா கடந்த 14ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 10 நாட்கள் நடைபெற்ற திருவிழாவில் தினமும் மறையுரை, ஜெபமாலை, நற்கருணை ஆசிர், திருப்பலி போன்ற வழிபாடுகள் நடைபெற்றது. 8ஆம் திருவிழாவான சாத்தான்குளம் மறைமாவட்ட முதன்மை குரு செல்வ ஜார்ஜ் தலைமையில் நற்கருணை பவனி ரத வீதிகளில் நடைபெற்றது. பவனி நிறைவுற்றதும் மறையுரையும் நற்கருணை ஆசிரும் நடைபெற்றது. 9ஆம் நாள் திருவிழாவான மாலை 6 மணிக்கு விழாவின் சிகர நிகழ்ச்சியாக திருக்கல்யாண மாதா தேரில் எழுந்தருளி ரத வீதிகளில் உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். பக்தர்கள் நேர்த்திக்கடனாக உப்பு, மிளகு தூவி நேர்த்திக்கடனை செலுத்தினர். தொடர்ந்து தூத்துக்குடி மறை மாவட்ட ஆயர் ஸ்டீபன் தலைமையில் பெருவிழா மாலை ஆராதனை நடைபெற்றது. 23ஆம் தேதி அன்று காலை 10 மணிக்கு திருவிழா பெருவிழா திருப்பலி நடைபெறுகிறது. திருப்பலியில் தூத்துக்குடி மறைமாவட்ட ஆயர் ஸ்டீபன் சிறுவர் சிறுமியர்களுக்கு புது நன்மை வழங்கினார். மாலை 7 மணிக்கு திருக்கல்யாண மாதா தேரில் எழுந்தருளி ரத வீதிகளில் உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார். தேரோட்ட திருவிழாவில் தமிழ்நாடு, கேரளா மற்றும் வெளிநாடு போன்ற பல்வேறு பகுதிகளில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர்.